Hi students, welcome back to Uplift Education. உங்களுக்குரிய அக்கௌண்டிங் சீரீஸுக்குரிய ஓலவல் அக்கௌண்டிங் சீரீஸுக்குரிய 7வது டியூட்டோரியல் இன்றைக்கி ஆக்சுவலி நான் படிக்கணும்னு சொன்னாண்டா இரட்டை பதிவு முறை என்ற சப்ஜெக்ட் தான் படிக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட மிஸ்டேக், லாஸ்ட் வீக்குரிய டியூட்டோரியல்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் போட்டிக்கணும், அதை நான் போட மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு பதிலாக நான் ஒரு பாஸ் பேப்பரை போட்டுட்டேன். ஸோ ஐம் ரியலி சாரி. அந்த நான் யோசிக்கல, அந்த என்ன மைண்ட் செட்டில் இருந்தேனோ தெரியா, திடீர்னு அந்த வேறு யார் நான் கொஷினை போட்டுட்டேன். பட் இருந்தாண்டாலும் இந்த டியூட்டோரியல் வேஸ்ட் ஆகப்படான்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்டை நான் இன்றைக்கி வழங்கப்படுத்தணும்னு சொல்லி நான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இரட்டை பதிவு முறைக்கு போகிற இருக்கிற மூளை ஏடுகின்ற பாடத்தை இன்றைக்கி நான் வழங்கப்படுத்தி விட்டுறேன். அப்போ அந்த செக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ அடுத்த உங்களுக்கு இரட்டை பதிவுக்கு முன்னே கணக்கீட்டு செய்முறை ஒன்று இருக்குது. அப்படின்னா இப்போ நீங்கள் கணக்கீட்டு சமன்பாடு படித்தோம். ஆனால் இப்போ கணக்கீடு இப்போ ஒரிஜினலாக எப்படி அக்கௌண்ட் செய்யணும், எப்படி கணக்கீடுண்டா செய்யணும்ன்ற ஒரு மெத்தடை நாங்கள் இந்தியிலேருந்து படிக்க போகிறோம். சரியா? இது பேசிக்கான சப்ஜெக்ட். சரியா? அப்போ நான் இன்றைக்கி 2 சப்ஜெக்ட், ஒன்று மூளை ஏடுகளின் மூல ஆவணங்களும், அடுத்த கணக்கீட்டுக்கான செய்முறை எப்படி வருதுன்னு சொல்லுவோம். கணக்கீட்டு செய்முறைன்னு சொல்லக்குள்ள கணக்கீடை செய்கிறதுக்கான சில ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஸ்டெப் இப்போ கணக்கீட்டுக்கான செய்முறையில் ஒன்றாவது கொடுக்கல் வாங்கல்ன்ற ஒன்று இடம்பெறணும். அப்படின்னா நீங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேசிக்கில் படிச்சுப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல என்ன, நிறுவனத்தில் நடக்கக்கூடிய வளங்களின் பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல். நிறுவனம் ஒன்றோட பல்வேறு தரப்பினர்களுக்கு இடையிலான வளங்களின் பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறணும். அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு தேவையான மூல ஆவணங்களை தயாரிக்கப்படணும். அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஆல்வேஸ் விளங்குற மாதிரி சொல்கிறோன்னா பில் பற்றுச்சீட்டுக்கள். சரியா? இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பில், இன்வாய்ஸஸ், பற்றுச்சீட்டுக்கள், ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மூல ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கணும். அதை மூல ஏடுகளில் பதியணும். இப்போ மூல ஏடுகள்னு சொன்னேன்னா நான் படிப்போம். மூல ஏடுகள்னு சொன்னால் காசேடு, கொள்ளணும் நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு, உட்திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் நாளேடுன்னு சொல்லி 8 நாளேடுகள் இருக்குது. சரியா? அட்வான்ஸ் லெவலில் படிப்பீங்க. 8 நாளேடுகள். 8 நாளேடுகளில் நீங்கள் பதியணும். சரியா? அதை இரட்டை பதிவு முறை அடிப்படையில் பேரேடுகளுக்கு மாற்றணும். இரட்டை பதிவு முறை அடிப்படையில் இன்றைக்கி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இரட்டை பதிவு முறை. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஷனை போட மறந்ததுனால நான் செய்யலை. பட் அடுத்த கிளாஸில் ஷுவராக செய்வோம். இந்த கிளாஸில் நான் டியூட்டோரியல்ஸில் கட்டாயம் கொஷின்ஸை போடுவோம். இரட்டை பதிவு முறை என்று சொல்வது அடுத்த இரட்டை பதிவு முறை 2வது டியூட்டோரியல், அதாவது 4வது சப்ஜெக்ட், 4வது ஸ்டெப் இரட்டை பதிவு முறையில் பேரேடுகளுக்கு மாற்றணும். அதே போல் கடைசியாக 5வது பரீட்சை மீதியை தயாரிக்கணும். இரட்டை பதிவு முறையில் பேரேடுகளுக்கு மாற்றப்பட்டால் பேரேடுகளை சமப்படுத்தப்பட்டு அதை பரீட்சை மீதிக்கு மாற்றணும். பரீட்சை மீதியை சமப்படுத்தணும். சரியா? அதே போல் வழுக்களை திருத்தலும் இணக்க கூற்றுக்களை தயாரித்தலும். இப்போது மிச்சம் பேருக்கு நல்ல ஆசையான ஒரு பாடம் தான் வழுக்களை திருத்தம். சரியா? எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொல்லினாங்க, வழுக்களை திருத்தம் நல்ல விளங்கின பாடம், கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்கன்னு சொல்லி. அதே போல் இணக்க கூற்றுக்கள் தயாரித்தல், அதே போல் வங்கி இணக்க கூற்று 2 பாடங்களும் சூப்பராக நல்லா விளங்கின பாடம்னு கேள்விப்பட்டுச்சு. அதுகளை தயாரிக்கிறது 6வது ஸ்டெப். அதே போல் 7 நிதி அறிக்கைகளை தயாரித்தல். சரியா? அப்போ இந்த 7 ஸ்டெப்ஸ் இதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணிடும் ஸ்டெப்ஸை. பட் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த 7 ஸ்டெப்பில் உங்களுக்கு நீங்கள் கிரேட் 10 கிரேட் 10 இந்த சென்டா கிரேட் 10 இந்த 6 ஸ்டெப் மட்டும் படிப்பீங்க. கிரேட் 10 7வது ஸ்டெப் நிதி அறிக்கைகள், அதில் படிப்பேன். சரியா? அப்போ நிதி அறிக்கைகள் பற்றி தெரிஞ்சிக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்றுன்னு சொல்லி 5 வகைன்னு சொல்லி படிச்சுப்பீங்க. ஸோ 7வது ஸ்டெப்பை ஓ லெவலில் படிப்பீங்க. கிரேட் 11 இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நிதி அறிக்கைகள் என்னான்னு. ரைட்.
சரியா? அப்போ இந்த ஸ்டெப்ஸில் தான் இந்த அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது கணக்கீடுன்றது வந்து நடைபெறும். சரியா? ஒன்றாவது கொடுக்கல் வாங்க நீக்கணும், அதுக்கப்புறம் மூல ஆவணங்கள் நீக்கணும், அதுக்கப்புறம் அந்த மூலையீடுகளில் முதலாவது பதியணும், அதை வந்து இரட்டை பதிவு அடிப்படையில் பேரேடுகளில் பதியணும், அதை சமப்படுத்தி பரீட்சை நிதியை தயாரிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நிதி அறிக்கை அதில் இருக்கிற வழக்குகளையும் இணக்க கூற்றுக்களையும் தயாரித்து செய்யணும். அதே போல் நிதி அறிக்கைகளை அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கணும், அதாவது தயாரித்து சமர்ப்பிக்கணும். சரியா? அப்போ இன்றைக்குரிய சப்ஜெக்ட் வந்து நான் வந்து கொடுக்கல் வாங்கல் மற்றும் மூல ஆவணங்கள் மூல ஏடுகள் என்ற சப்ஜெக்டுக்கு மட்டும்தான். மூல ஏடுகள் இது பெரிய அளவு டியூட்டோரியல் அடிக்கலாம், அது என்னோட ஒரு 8 மினிட்ஸு வரமே. மூல ஏடுகள் என்னென்னா காசேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு, சில்லறை காசேடு. இந்த 5 மூல ஏடுகள் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு மூல ஏடு படிப்பீங்க, வங்கி கணக்குன்னு. நான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணல, பட் அது ஒரு மூல ஏடு தான். வங்கி கணக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு மூல ஏடு. நீங்கள் நிறுவனம் சார்பாக செய்கிறது அன்அஃபிஷியலி அது ஒரு மூல ஏடுகளாக இனம் காணப்பட்டுறல, பட் அவங்களோட புக்கில் காட்டிக்குது. ஸோ பெனிக்காகவான ஜஸ்ட் அது புக்கில் காட்டிக்குது. அஃபிஷியலாக சொல்கிறது அது ஒரு மூல ஏடு வங்கி கணக்கை. அது வந்து வங்கி கூற்றத்தான் மூல ஏடுன்னு சொல்லிடுது. ஒரு மூல ஆவணமாக இருக்கிறது, ஒரு ஆவணமாக இருக்கிற. அது இல்லாமல் வங்கி கணக்கை வந்து மூல ஏடாக இருக்கிறதில்ல. சரியா? ஆனால் வங்கி கணக்குன்ற ஒன்று நாங்கள் படிப்போம். காசேடுன்ற சப்ஜெக்டுக்கு வங்கி கணக்குன்ற ஒரு சப்ஜெக்டே நாங்கள் படிப்போம். சரியா? அப்போ காசேட்டுக்கு தேவையான மூல ஆவணங்கள் என்னென்னா பற்றுச்சீட்டும் கைச்சாத்தும். சரியா? காசேடு நீங்கள் அமைப்பொண்டு பார்த்துப்பீங்க, கிரேட் 10 இருந்தாலும் சரி. காசேடு அமைப்பொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வரவு, ஒரு சைட் செலவு, பேரேடு மாதிரி. அப்போ வரவு சைடுக்கு பற்றுச்சீட்டு, செலவு சைடுக்கு கைச்சாத்து வரும். அதே போல் கொள்வனவு நாளேட்டுக்கு கொள்வனவு பட்டியல். கொள்வனவு நாளேடு வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுற கடன் கொள்வனவுகளுக்கு. சரியா? விற்பனை நாளேடு கடன் விற்பனைகளுக்கு விற்பனை பட்டியல் மூல ஆவணம். சரியா? பொது நாளேடு இந்த 3, அதாவது கொள்வனவு காசு சார்ந்தது, கடன் சார்ந்த நடைமுறை சொத்துக்களை தாண்டி மேலதிக செலவுகள், அடுத்த வந்து மேலதிக ஏற்பாடுகள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பொது நாளேடு. அப்போ இது வந்து பொதுவாக நீங்கள் படிப்பீங்க வந்து வழுக்கலை திருத்தம் சப்ஜெக்ட் உள்ளுக்கு. அடுத்தது வந்து மெயினாக சொத்து கொள்வனவுகள், அடுத்தது வந்து நிதி அறிக்கைகள். இப்போ ஓலவல் டிகிரன்ஸ்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிதி அறிக்கைகளில் அளவிட முடியாத கடன் சீராக்கங்களில் பொது நாட்குறிப்பீட்டோட பயன்பாடுகள் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பொது நாட்குறிப்பீடாக நம்ம படிப்போம். சில்லறை காசேடுன்னு சொல்கிறது என்னென்னா நிறுவனத்தில் காணப்படக்கூடிய, இப்போ நிறுவனத்தில் வந்து பாரிய செலவுகளையும், இப்போ பாரிய செலவுகளையும் மின்சார செலவாக 10,000 20,000. அதே போல் நிறுவனத்துக்கு சின்ன செலவுகள் எழுதி, இப்போ ஒரு பேனை என்ன மார்க்கர் காணாமல், இப்போ நான் நிறுவனத்தை யூஸ் பண்ணுற பேனை காணாமல் என்னன்னு சொன்னால் பேனை ஒன்று வாங்கிட்டு 10 ரூபா. அப்போ அதை ஏன்னா காசேட்டில் இது பண்ணிடலாம். காசேட்டில் வந்து செலவாக 10 ரூபா பேனை ஒன்று வாங்கினது, அதை வந்து காசேட்டில் இது பண்ணுறது அவ்வளோ அசிங்கம். அதுக்காக சின்ன செலவுகளை என்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில்லறை காசேடுன்னு சொல்லி ஒரு காசேடு வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரியான மூல ஏடுகளுக்கு தேவையான மூல ஆவணங்களை இங்கே எழுதிக்கிறேன். உங்களோட புக்லேயும் நிற்குது. ஸோ மூல ஏடுகளும் மூல ஆவணங்கள் மூல ஏடுகள்னு சொல்லி உங்களுக்கு 3வது யூனிட்னு நினைக்கிறேன். சரியாக கணக்கீட்டு சமன்பாட்டுக்கு போகிறோம். அடுத்து வந்து கணக்கீட்டு செய்முறை போகிறோம். மூல ஏடுகள், அதுக்கப்புறம் காசீடு வரும். மூல ஏடுகள் மூல ஆவணங்கள் அந்த ஏதாவது ஒரு டாபிக் கீழே அந்த வீக்குது. சரியா? அப்போ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவைன்னா சரி கிளாரிஃபிகேஷன் சொன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ கமெண்ட்ஸ் மூலமாகவோ உங்களோட டவுட்ஸ் செல்லுங்க. இன்றைக்கு டியூட்டோரியல்ஸில் இவ்வளோ தான். உங்களுக்குரிய டியூட்டோரியல்ஸை நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸ்க்குரிய கொஷின் கட்டாயம் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இரட்டை பதிவு சம்பந்தமான ஒரு கொஷின் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் இரட்டை பதிவு என்ன, அடுத்தது அந்த கொஷின்ஸ் இரட்டை பதிவில் என்னென்ன, எப்படி அது தொழிற்படும், எந்த மாதிரியான கணக்குகள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டியூட்டோரியல் முன்னுக்கு வந்து ஒரு சிலபஸ் முன்னுக்கு ஒரு பார்ட் முன்னுக்கு வந்து ஒரு டியூட்டோரியலை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸில் சந்தித்தோம். ஸோ வழமை போலவே அப்லிஃப்ட் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அதே போல் அப்லிஃப்ட் எஜுகேஷனில் இந்த வீடியோஸ் இருக்குது தேவைன்னா உங்களுக்கு அதையும் வியூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.